சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ராஜபக்ஷவின் மகன். போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீஸ் அதிகாரியை தாக்கிய கும்பல். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம். கல்லடி பிரிட்ஜ் மார்க்கெட் தீக்கிரை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 3ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக அக்கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் CVK சிவஞானம் நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இடைவெளியின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைவர் பதவி விலகினால் மிஞ்சிய காலத்திற்கு இன்னொரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் CVK சிவஞானம் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா தொடர்ந்து செயல்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவுகளை பிரிவினை இல்லாமல் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்களை பெரிய நீலாவணை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டியிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இடம்பெற்ற இருசாரார் முருகல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இத்தாக்குதலினால் நிலை குலைந்த குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் மருதமுனை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரிய நிலாவணை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் கடந்த வியாழக்கிழமை முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. வழமை போன்று அம்முறைப்பாட்டை ஆராய இரு தரப்பினரை வரவழைத்த போலீஸ் அதிகாரி விசாரணை விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். குறித்த விசாரணை போலீஸ் அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது முறைப்பாட்டாளர் பக்கமாக நின்ற பெண் திடீரென்று தனது செருப்பினை கழற்றி மறுமுனையில் இருந்த எதிராளியை நோக்கி பலமுறை தாக்கியுள்ளார். இதன்போது உடனடியாக செயற்பட்ட அப்போலீஸ் அதிகாரி குறித்த தாக்குதலை நிறுத்துமாறு கோரி சமரசப்படுத்த முயற்சி செய்துள்ளார். இந்நிலையில் போலீஸ் அதிகாரியை திடீரென குழுவாக இணைந்து போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்கள் தாக்கியுள்ளனர். இதன்போது சற்றும் எதிர்பார்க்காத குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள மருதமுனை பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் ஒருவர் மற்றும் ஆண் சந்தேக நபர்கள் 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல் கைதிகளின் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது வவுனியா தபால் நிலையம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புலிகள் என மீளுருவாக்கம் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த கையெழுத்து போராட்டத்தில் இந்து, கத்தோலிக்க, இஸ்லாம் மத தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்லடி பழைய பாலத்தின் பெண் தலைமை தாங்கும் பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரிட்ஜ் மார்க்கெட் இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக காணப்பட்ட இந்த சந்தையில் சுமார் 12 வருடங்களாக 30 பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக நாளாந்தம் மரக்கறி, அரிசி, அரிசிமா, தேன், நெய், கருவாடு போன்ற பல உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஈட்டு வந்த நிலையிலே இந்த நாசகார செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு குறித்த நாசகார செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபர் ஒருவரை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். கடந்த சில மாதங்களாக குறித்த சந்தைக்கு அருகாமையில் போலீஸ் காவல் அரணில் இருந்த போலீசாரின் கடமை நிறுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த பகுதிகளில்
குற்றச் செயல்களும் போதைப்பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டமும் அதிகரித்திருப்பதாக அப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தில் எந்தவித திருத்தங்களையும் மேற்கொள்ளாமல் இருத்தல் வேண்டும் என இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்திருந்தது. இது தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கருத்து தெரிவிக்கையில், மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்திருந்தது. எனவே மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் 0772943193 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் சிறையில் கைது ஒருவரை போலீஸ் அதிகாரிகள் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்கப்பட்ட அடுத்த நாளே அந்த கைதி உயிரிழந்துள்ளார். அதிகாரிகளின் உடையில் பொருத்தப்பட்ட கேமராவில் பதிவான அந்த வீடியோவில் கருப்பின நபரான அவரை போலீஸ் அதிகாரிகள் கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்குள்ளான கைதி 43 வயதான ராபர்ட் புரூக்ஸ் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி நியூயார்க்கில் உள்ள மார்சி பெசிலிட்டியில் வைத்து அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மன் பாராளுமன்றத்தை அந்நாட்டின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியர் கலைக்க உத்தரவிட்டுள்ளார். சான்சலர் ஒலாப் ஸ்கால்ஸ் தலைமையிலான ஆளும் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் சான்சலர் ஸ்கால்ஸ் தோல்வியடைந்தார். அரசு பெரும்பான்மை இழந்ததை அடுத்து முன்கூட்டியே தேர்தலை நடத்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்திருந்தனர். அதன்படி ஜனாதிபதி நேற்று அரசை கலைத்து அடுத்த தேர்தல் திகதியை அறிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1996 குவாட்டமாலாவில் அந்நாட்டு அரசுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதில் 36 ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. 2001 பெருவில் தலைநகர் லீமாவில் பெரும் தீ பரவியதில் 274 பேர் உயிரிழந்தனர். 2011 சமோவா, டோக்கெலாவா ஆகிய நாடுகள் புதிய நாள்காட்டியை அறிமுகப்படுத்தின. இதன்படி டிசம்பர் 29க்கு அடுத்த நாள் டிசம்பர் 31 அறிவித்தன. 2013 ரஷ்யா வேல்கோகிராட் ரயில் நிலையம் ஒன்றில் தற்கொலை குண்டு தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.